ஹேர் கட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. சரி எங்கேயோ போய் நல்லா வெட்டலாம்னு சொல்லிட்டு நம்ம மதுரை அண்ணா நகர்ல இருக்க இந்த ஸ்டைல் சுப்ரீம் கடைக்கு தான் பாத்தீங்கன்னா போயிருந்தேன். எப்பயுமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட தான் பாத்தீங்கன்னா ஒரு கடையில வெட்டுவேன். இப்ப புதுசா கடை மாத்தி பாப்போமேன்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைல் சுப்ரீம் கடை. ஹேர் கட் பாத்தீங்கன்னா 150 ரூபீஸ்க்கு பண்றாங்க. அதே மாதிரி ஹேர் வாஷ் பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரியாவே பண்ணிடுறாங்க. பொதுவாவே ஹேர் கட் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும்ல, எனக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் பயம் இருந்துச்சு. அதே மாதிரி புது கடை வேறியா ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. எப்படி வெட்டினா என்ன செமஸ்டர் லீவ்ல தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹேர் கட் பண்ண விட்டுட்டேன். ஆனா என் ஃபேஸுக்கு செட் ஆகிற மாதிரி வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஹேர் கட் பண்ற இந்த ப்ரோ பாத்தீங்கன்னா என்னோட ஹேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய டிப்ஸ்லாம் சொன்னாரு. எனக்கு பாத்தீங்கன்னா முடி பாத்தீங்கன்னா சுருட்ட முடியா இருக்கும். அதுக்கெல்லாம் ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ். அப்புறம் ஹேர் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பியர்ட் ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கரெக்டா ஷேப் வச்சு சூப்பரா பண்ணி விட்டா. மாதிரி ஃபேஸ்ல உள்ள டேன் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு என்ன ப்ரோ பண்றதுன்னு கேட்டதுக்கு ப்ரோ அது டீ டேன் க்ரீம் இருக்கு, அப்ளை பண்ணி பாக்குறீங்களான்னு கேட்டாரு. க்ரீம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணி விட்டாப்ல. சீரியஸ்லி பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஒரு டைட்னஸும் இல்லாம செமையா இருந்துச்சு. அதே மாதிரி ஹேர் கட்டுமே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேல் உங்க கடைக்கு வந்துருன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சோ உங்களுக்கு ஹேர் கட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க போய் பாருங்க, நிறைய காம்போ ஆஃபர்ஸ் கூட இருக்கு.